வணக்கம். நம்ம இன்னைக்கு நாலடியார்ல புல்லறிவாண்மை அந்த அதிகாரத்தினுடைய மீதி 5 பாடல்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ஏற்கனவே அதனுடைய 5 பாடல்களை பார்த்து முடிச்சிருந்தோம். 326வது பாட்டுல இருந்து பார்க்கலாம். மூப்பு மேல் வாராமை முன்னே அறவினையை ஊக்கி அதன் கண் முயலாதான் நூக்கி புறத்து இரு போகு என்னும் இன்னாசொல் இல்லுள் தொழுத்தையால் கூறப்படும். அதாவது மூப்பு வருவதற்கு முன்னாடியே தன்னுடைய இளமை காலத்திலேயே அல்லது அந்த அறம் செய்யக்கூடிய பருவம் இருக்கும் பொழுது, பருவம்னா இங்க வயது, இளமை, தான தர்மம் செய்வதற்கான பொருள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே இதெல்லாம் செய்து வைத்துக் கொள்ளவில்லை என்றால் மூப்பு வரும்போது அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். மதிக்காமல் போவதோடு மட்டுமல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேலையாட்கள் கூட அவனை புறத்தே இரு என்று சொல்லி வாசல்ல போய் இருந்துக்கோ என்று சொல்லி திண்ணை, அந்த காலத்துல திண்ணை இருக்கும் இல்லையா வீட்டுல, திண்ணை பக்கம் போய் ஒதுக்கி வைத்து விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு முன்னாடியே நாம் இந்த பிறவியை எய்தியதற்கான பலன்களை செய்து முடித்து விட வேண்டும். அதுதான் அறிவுடைமைக்கு அழகு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. மூப்பு மேல் வாராமை முன்னே. மூப்பு நிச்சயம் அப்படியே வரதான் போகுது. வாழ்நாட்கள் நீடும் போது மூப்பு நிச்சயம் வந்துடும். அப்ப மூப்பு வாராமை, மூப்பு வருவதற்கு முன்னாடியே அறவினையை ஊக்கி, அறவினையை தூக்கி முடியும், அதை முன்னிறுத்தி இந்த அரவணையை செய்வதற்குரிய காலம் இதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவது என்பது அறிவுடைமை அல்ல. பின்னாடி இப்படி ஒரு காலம் வராமலேயே கூட போகலாம். அதனால அறவினையை ஊக்கி அதை முன்னிறுத்தி அந்த அறவினையை செய்துவிட வேண்டும் என்கிற அந்த மனத்திற்பத்தோடு அதை முன்னிறுத்தி அதன் கண் முயலாதான். அப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் போவனுடைய வாழ்நாள் பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, அதன் கண் முயலாதான் நூக்கி புறத்திரு போயென்னும். நூக்கினா உள்ளின்று புறம்பாக தள்ளி, வெளியில இருந்து தள்ளி. நூக்கி அப்படின்னா உள்ளிருந்து வெளியே தள்ளி, புறத்திருப்போ வெளியில போய் உட்காந்துக்கோ, உள்ள உனக்கு இடம் இல்லை, இனிமே உள்ள போய் வெளியில போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி வெளியில தாவாளத்திலேயோ அல்லது இதுலயோ இப்படி தள்ளி விட்டு புறத்தை வெளியிலே இரு என்று சொல்லி வெளியில தள்ளிவிடும்படியான ஒரு நிலைமையை அடைவார்கள். யாரால் தள்ளிவிடப்படுவார்கள் என்றால் இல்லில் தொழுத்தையார் காணப்படும். தொழுத்தை அப்படின்னா இல்லில ஏவல் பணிகளை செய்யக்கூடிய வேலையாட்கள், இட்ட வேலையை செய்யக்கூடிய வேலையாட்கள் கூட மதிக்காமல் உன்னை வெளியில, வீட்டை விட்டு வெளியிலே இரு, தாழ்வாரத்தில் இரு, திண்ணையில் இரு என்று சொல்லி ஒதுக்கி விடும்படியான ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள். அப்ப அறம் செய்வதற்கான காலம் அப்ப இனிமே வரப்போறது கிடையாது. அப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இனிமேல் என்ன நினைச்சாலும் செய்ய முடியாது. அதனால அறவினையை செய்யக்கூடிய காலம் இருக்கும் பொழுதே அதை செய்து விடுங்கள். அதுதான் உங்களுடைய அறிவுடைமைக்கு அழகு அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. மூப்பு மேல் வாராமை முன்னே அறவினையை ஊக்கி அதன் கண் முயலாதான். அப்படி யார் முயலவில்லையோ அவனுக்கு மூப்பு வரும். அவனை நீ வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், இனிமே வெளியில போயிரு என்று சொல்லி வீட்டுக்குள்ள கூட வேலையாள் கூட ரொம்ப ஒரு கேவலமாக நினைத்து வெளியே தள்ளக்கூடிய நிலைமை வரும். அப்போ என்ன நினைச்சாலும் அறத்தையோ எதையோ செய்யவே முடியாது. அதனால அறவினையை செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கும் போதே அதை செய்து விடுங்கள். அதுதான் அறிவுடைமை அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. புறத்திரு போகென்னும் இன்னா சொல் இல்லில் தொழுத்தையார் காணப்படும். தொழுத்தைன்னா வேலையார், அவர்கள் கூட ஒதுக்கி வைக்கும்படியான ஒரு நிலைமை வரும் பொழுது எதையுமே செய்ய முடியாது. எனவே அரண் செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கும் பொழுதே அதனை செய்து விடுங்கள். அதுதான் அறிவுடைமை. அப்படி செய்யாமல் போனால் அது புல்லறிவாண்மை என்று சொல்லப்படும். புல்லறிவு, சரியான அறிவில்லாத அல்லது அறிவை சரியாக பயன்படுத்தாத தன்மை என்று புரிந்து கொள்ளப்படும். அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. சரி, அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரியான இனிமே அடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அதே மாதிரியான பொருளை தருவதாதான் இருக்கு. அதாவது அறிவுடைமை என்றால் ஆவது அறிதல். இதுதான் இன்னென்ன காலத்துல இது நடக்கும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் அறிவுடைமை. அப்படி செய்யாமல் எதையெல்லாம் தவிர்க்க விடுகிறோமோ அதெல்லாம் புல்லறிவின் பார்ப்படும். அப்படிங்கிறதா பின்னாடி வரக்கூடிய பாடல்கள் சொல்லக்கூடியது. இந்த பாட்டிலையும் அதேதான். எதையுமே செய்ய மாட்டாங்க, தானும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க, சும்மாவே வச்சுட்டு அதை வீணாக்கிடுவாங்க.
நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நாய் பச்சை தெங்கம்பழம் அப்படின்னு. ஒரு நாய்க்கு ஒரு தேங்காய் கிடைச்சதுன்னா அது உருட்டிட்டே போகுமே ஒழி யாருக்கும் கொடுக்காது. அதே போல எதையுமே செய்யாமல், தானும் அனுபவிக்காமல், பிறருக்கும் கொடுக்காமல், இப்படி வீணாக தன்னுடைய வாழ்நாளையும் தான் பெற்ற செல்வத்தையும் வீணாக கழிப்பவர்களை புல்லறிவுடையவர்கள் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு இந்த பாட்டு கேட்கு. தாமேயும் இன்புறார். இப்போ ஒரு தடவை பாட்டை படிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும். தாமேயும் இன்புறார், தக்கார்க்கும் நன்காற்றார், ஏமம் சார் நன்னெறியும் சேர்கலார், தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளை போக்குவார் புல்லறிவார். புல்லறிவினார். புல்லறிவினார் என்ன செய்வாங்க? புல்லறிவினருடைய குணங்கள் எல்லாம் என்ன, கல்யாண குணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாமேயும் இன்புறார். அவங்க கிட்ட அறம் செய்வதற்குரிய எல்லாமே இருக்கிறது. வயது இருக்கிறது, இளமை இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன. ஆனால் யாருக்கும் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. தான் அனுபவிப்பானா தானும் அனுபவிக்க மாட்டான். தாமேயும் இன்புறார், தக்கார்க்கும் நன்காற்றார். தக்கவர்களுக்கு, இந்த பணம் தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுவாங்களா அப்படின்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல தானே அனுபவிக்கலையே, அப்புறம் எப்படி அடுத்தவனுக்கு கொடுப்பான்? அதனால தக்கவர்க்கும், யாருக்கு தேவையோ. ஏன்னா ஒரு இடத்துலதான் செல்வம் குவிஞ்சிருக்கிறது. அது தேவைப்படுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு எல்லாம் கொடுப்பதற்காகத்தான் ஒருத்தன்கிட்ட செல்வத்தை கொடுத்து வச்சிருக்கு இயற்கை. அப்ப அப்படி கொடுக்கணும். இன்னும் காந்தி சொன்ன தர்மகர்த்தா முறைதான். உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அது நீங்க மட்டும் செலவழிப்பதற்கு அல்ல, அது பலருக்கும் கொடுத்து உதவுவதற்காக தான் உங்ககிட்ட இருக்கு. அதை புரிந்து கொண்டு யார் நடந்து கொள்கிறானோ அவன் அறிவுடையவன். ஆனால் இங்கே புல்லறிவுடையவன் என்பதனால அவன் தக்காருக்கும் கொடுக்க மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏமம் சார் நன்னெறியும் சேர்கலார். ஏமம்னா பாதுகாப்பு. ஒரு இப்பவே நல்ல நெறியில சென்று வைப்பது என்பது ஒரு பாதுகாப்பானது. காரணம், அது பின்னாளில் உங்களுக்கு உதவும். பின்னால்னா உங்களுடைய வாழ்நாள் இறுதிலையும் உதவலாம், மறுமையிலையும் உதவலாம். இப்போ அது பாதுகாப்பு. ஏமம்னா பாதுகாப்பு. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய நன்னெறி உங்களுக்கு பாதுகாப்பானதாக வரும். அந்த இந்த ஒரு தாட் வந்து நாலடியார் ஃபுல்லாவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இன்னும் பின்னாடி வேண்டுங்கிறதுக்கு இப்பவே அறம் செய்து வைத்து விடுங்கள், பின்னாடி வேண்டுங்கிறதுக்கு இப்பவே அறம் செய்தீர்கள் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அந்த நாலடியாருடைய நிறைய பாடல்கள் சொல்லுது. அப்போ ஏமம் சார் நன்னெறியும் சேர்கலார். பாதுகாப்பு தரக்கூடிய நல்ல நெறியிலையும் அவர்கள் செல்ல மாட்டார்கள். தாம் மயங்கி ஆக்கத்துள் தூங்கி. தாமும் மயங்கி, மயங்கினா எதுவும் செய்ய மாட்டாத ஒரு சோர்வோடு, அப்படி ஒரு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மயக்கத்தோடு இருத்தல். ஆக்கத்துள் தூங்கி. ஆக்கம்னா செய்யக்கூடிய நேரம், ஒரு அறத்தை செய்யக்கூடிய நேரம் அல்லது இந்த மாதிரி தான தர்மங்களை செய்யக்கூடிய நேரம் எல்லாமே வாய்த்திருந்தும் கூட அந்த நேரத்தில் தூங்கி, தூங்கினா எதுவுமே செய்யாம வாளா இருந்து விட்டு ஒண்ணும் செய்யாம இருந்துட்டு அவத்தமே வாழ்நாளை போக்குவார். அவத்தம்னா வீணாக பயனில்லாததாக தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் போக்கி விடுவார்கள். இதெல்லாம் யாருடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புல்லறிவுடையவர்கள் இப்படித்தான் செய்வாங்க. அப்போ எல்லாமே இருக்கும் பொழுதே நன்னறியில் தன்னுடைய வாழ்நாட்களை நடத்துவது அப்படிங்கிறது தான் அறிவுடைமைக்கு அழகு. அப்படி இல்லாதவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை புல்லறிவுடையவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள். நல்ல 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 அறிவுடையவர்கள் தன்னுடைய இளமையையும் தன்னுடைய செல்வத்தையும் பிறருக்கு பயன்படும்படியாக செலவழித்து தனக்கு பாதுகாப்பை, அடுத்த பிறவியில பாதுகாப்பு, மறுமையில பாதுகாப்பை தேடிக்கொள்வார்கள். ஆனால் புல்லறிவுடையவர்கள் தாமும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுக்காமல் மறுமைக்கான பாதுகாப்பையும் தேடிக்கொள்ளாமல் இருப்பார்கள், வாழ்நாளை வீணை கழிப்பார்கள். அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். சரி, அடுத்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. வாழ்நாளெல்லாம் எதையுமே செலவழிக்கல, யாருக்கும் கொடுக்கல, சேர்த்து 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 ஒழிச்சு 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 வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. இப்ப பழைய கதைகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். பொன்னை வந்து மண்பானையில போட்டு அங்கங்க ஒழிச்சு வைக்கிறது, மரத்துக்கீழே ஒழிச்சு வைக்கிறது, செவுத்துல வச்சு வீடு கட்டிடுறது, அல்லது வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. இப்போ அப்படி சேர்த்து வைத்த ஒருவன் சாக கிடக்குறான், மரணப்படுக்கையில் இருக்கான். ஆனா இப்ப பேச்சு மூச்சு எல்லாம் போயாச்சு, ஒன்னும் பேச முடியல, குரல் எழுப்பல, ஒண்ணும் இல்லை. ஆனாலும் இப்ப சொல்லணும், உயிர் போறதுக்கு முன்னாடி சொல்லிடணும், நான் வந்து இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், இதெல்லாம் அங்கங்க இருக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லணும். மரணப்படுக்கையில அது சொல்றான்.
அப்போ சொல்லும் போது யாருக்கும் புரியல. ஏன்னா பேச்சு இல்ல, எழுதி காட்ட முடியல. கையை நீட்டி நீட்டி ஏதோ சொல்ல சொல்ல முயல்கிறான். ஆனால் யாருக்குமே இது புரியல. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பொருளை அவர் கேட்கிறார். தான் இறப்பதற்கு முன்னாடி ஏதோ சாப்பிட விரும்புறார் போல இருக்கு. ஏதோ ஒன்றை அவருக்கு விருப்பமான ஒன்றை கேட்கிறார் அப்படின்னு நினைச்சு அவங்க ஏதோ ஒண்ணு பொருள் விளங்காயோ புளி ஏதோ ஒன்று எடுத்துட்டு வராங்க. சோ இப்போ அவன் அடுத்தது அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவன் எங்க எதை வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான், அது போச்சு. ஒண்ணுமே தெரியாது. இல்ல ரொம்ப நாள் கழிச்சு யார் கையிலயாவது தகாதவர்கள் கையில அது வைக்கலாம். சோ இதுதான் ஆகும். அதனால இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு பயன் இல்லாம அதை கழிக்காதீங்க. உங்ககிட்ட நல்ல நிலைமையில நீங்க இருக்கும் பொழுதே மரணப்படுக்கையில யாருக்கும் புரியாம அதை சொல்லி யாருமே எடுக்க முடியாம போறதை விட உயிரோட இருக்கும் போதே எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் அனுபவிச்சு வாழ்க்கையை நடத்துங்கள். அதுதான் அறிவுடைமை. அப்படி இல்லை என்றால் அது புல்லறிவுக்கு சமானம் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. சிறுகாலையே தமக்கு செல்வுழி வல்சி இருகிருக தோட்கோப்பு கொள்ளார் இருகிருகி பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலி விளங்காய் ஆம். அவர்கள் கை காட்டக்கூடிய பொன் புலி விளங்காய் என்று புரிந்து கொள்ளப்படும். ஏதோ கையை நீட்டு சொல்லும் போது ஏதோ புலி விளங்காய் ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பாங்களே ஒழிய இதுதான் இதுதான் அவர் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிறுகாலையே தமக்கு செல்வூழி வல்சி. வல்சி அப்படின்னா சிறுகாலை அப்படின்னா தன்னுடைய இளமை பருவத்திலேயே ஒரு ஒரு நாளினுடைய தொடக்கம் என்பது காலை அப்படின்னா ஒருவருடைய நீண்ட வாழ்நாளினுடைய தொடக்கம் என்பது அவனுடைய இளமை பருவம் இல்லையா? அதனால இது சிறுகாலையே. சிறுகாலை அந்த இளமை பருவத்திலேயே தாம் செல்லக்கூடிய வழிக்கு பாதுகாப்பானதாக வல்சி இருக தோட்கோப்பு கொள்ளாள். தோல்கோப்புன்னா தோல்ல மாட்டிக்கிறது. தோல்ல மாட்டிக்கொண்டு காவடியாகவோ அல்லது ஒரு தோல் பையிலையோ மாட்டிக்கொண்டு கட்டுசாத மூட்டையை எடுத்துட்டு போறது. இப்ப வழி நடைக்கு போறவங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு துணியில சாப்பாடை சுத்தி தோல்ல மாட்டி எடுத்துட்டு போவாங்க. அதுதான் வழி. இல்லைன்னா வழியில எதுவும் கிடைக்காது. அப்ப கையில எடுத்துட்டு போற கட்டுசாத மூட்டை தான் பயன் தரும். அவ்வளவு அழகான பழமொழி சொல்லுவாங்க நம்ம இதுல. சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சோறும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு ஷெல்ஃப் வேல்யூ உண்டு, அவ்வளவுதான். இப்போ சுயபுத்தி இல்லாதவனுக்கு என்ன சொன்னாலும் அது புரியாது. அதனால சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சோறும் எத்தனை நாளைக்கு உதவும் அப்படின்னுவாங்க. அப்போ அது போல இங்க மறுமைக்கு வேண்டிய நீங்க மறுமைக்கு போகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பலன்களை அனுபவிப்பது போல நீங்க அதற்கான உணவுகளை நீங்களே சேர்த்து எடுத்துட்டு போகணும். இப்ப எந்த அறம் அப்படின்னா இங்க நீங்கள் செய்யக்கூடிய அறம் தான் உங்களுக்கு வழிநடை உணவாக பின்னாடி பயன்படும். பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார். அப்படி இல்லாம பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க சின்ன வயசுலயே அறம் செய்து இந்த நல்லநெறிகள் எல்லாம் ஒய்த்து செய்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது பின்னாடி உங்களுக்கு அறமாக வழிநடை சோறாக பயன்படும் வறுமையில போகும்போது. ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் இருகி பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கை காட்டும். இறுகி பின்னறிவாம் என்றிருக்கும். இருட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி காலத்தை கடத்தி தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதியில மரணப்படுக்கையில இருக்கும் போது வாய் பேச முடியாமல் ஒருவன் கை காட்டக்கூடிய பொன் என்பது அவன் சேர்த்து வைத்த பொன் என்பது பொறிவிளங்காயோ அல்லது புளியங்காய் என்றோ புரிந்து கொள்ளப்படும். அவ்வளவுதான். ஒண்ணுமே யாரும் எடுக்க முடியாது. யாருக்கும் அது பலனும் கிடையாது. இவனுடைய வழிநடை சோறாகவும் அது ஆக போவதில்லை. அதனால உங்களுக்கு அறநெறி நீங்கள் செய்யக்கூடிய அறநெறிதான் நீங்கள் மறுமையை கடக்கும் பொழுது உங்களுக்கு உணவாக வரும். அதனால அதுதான் உங்களுக்கு பயன் தர போகிறது. வேற யாரும் அங்க உணவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களும் அறநெறியும் தான் உங்களுக்கு வழிநடை சோறாக பயன்படும். அதை நீங்க சின்ன வயசுலயே இந்த அறநெறிகளை செய்து கட்டிக்கொள்ள வேண்டும், சோற்றை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி யாருக்கும் பயன்படாத ஒரு செல்வமாகத்தான் அது போகும். இப்ப இந்த புலரியல் முக்கியமா இளமையை சரியானபடி உபயோகிங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு உதவும்படியாக கொடுங்கள். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த ரெண்டு தான் எல்லா பாடல்களுமே சொல்லுது. சோ இந்த பாட்டும் அதேதான். இதுக்கு ஒரு அழகான உதாரண பாடல் கொடுத்திருக்காரு. சீவக சிந்தாமணில இருந்து ஒரு செய்யுளை கொடுத்திருக்காரு. நல்ல அழகான பாட்டு. 142வது செய்யுள். கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணாள் அதனை காட்டாள்.
ஐயா விளாம்பழமே என்கின்றீர் ஆங்கதற்கு பருவமெந்தன் செய்கோ எனச் சிறந்தாற் போல் சிறவா கட்டுரையால் குறித்தல் எல்லாம் பொய்யே பொருளுரையா முன்னே கொடுத்துண்டல் புரிமீன் கண்டீர். அவன் வந்து பொண்ணு இருக்கு எடுத்துக்கோன்னு காட்டுறத வந்து அவர் வந்து விளாம்பழம் என்று புரிந்து கொண்டு இப்ப எதுக்கு அங்க பருவம் இல்லையே, எங்க போய் நான் விளாம்பழத்தை தேடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் பதில் உழைக்கிறாள். அப்போ அவன் சொல்ல வந்தது வேற, ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற. சோ மரணப்படுத்தையில நீங்க என்ன சொல்றீங்கன்னு யாருக்கும் புரியாம போகும்போது நீங்கள் சேர்த்து வைத்ததெல்லாம் காணாமல் போகும், அவ்வளவுதான். அதனால உங்களுடைய மறுமைக்கான வழிநடைக்குரிய உணவை அறம் செய்வதன் மூலமாக இப்பொழுதே கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, 329. சிற்றறிவுடையவர்கள் என்ன செய்வார்கள்? சிற்றறிவுடையவர்கள் ஏதாவது அவர்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அறிவு இருந்தா குறைச்சுப்பாங்க இல்லையா, ஆனால் அது செய்வாங்களான்னா மாட்டாங்க. எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையை உய்ய வேண்டும் என்கிற அறிவு வரவே வராது. அதுதான் புல்லறிவுடைய அடையாளம். எந்த சமயத்திலும் நோய்வாய்ப்பட்ட போது, சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டா புத்தி வரும், ஓ நமக்கு உடம்பு வந்துருச்சு அவ்வளவுதான், இனிமே கொஞ்சம் நல்லதா நடந்துக்கணும் அப்படின்னு. சரி, வறுமை வந்த போது ரொம்ப ஆடக்கூடாது, வறுமை வந்துருச்சு, நம்ம வந்து இருக்கிறத வச்சு கட்டு சட்டுமா வாழணும், பிறருக்கும் கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வருமா? வராது. இல்ல நல்ல பணம் இருக்கு, பணம் சம்பாதிக்கிற நேரத்துல நிறைய பணம் வருது, சரி இப்பதான் நிறைய பணம் வருது எல்லாருக்கும் கொடுத்து உதவலாமேனா அப்பவும் வராது. சோ எந்த நேரத்திலுமே அவர்களுக்கு இந்த புத்தி வராது. எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் புலரி உடையவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து உய்வதற்கான எந்த ஒரு நல்ல எண்ணமும் வராது. அப்போ அவர்களை புல்லறி உடையவர்கள் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. வெறுமை இடத்தும் விழுப்புணி கண்ணும் வறுமை மனத்தாரே ஆகி மறுமையை ஐந்தை அனைத்தானும் ஆற்றிய காலத்தும் சிந்தியார் சிற்றறிவினார். ஐந்தை அப்படின்னா வெண்சிறு கடுகு. கடுகுலயும் ரொம்ப சின்னதா இருக்கும், கடுகுலயும் பல சைஸ் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சின்னதா இருக்கிறதும் இருக்கும், கொஞ்சம் பெருசு, அப்படி அந்த மாதிரி 2-3 சைஸ்ல கடுகு வரும். இப்போ வெண்சிறு கடுகு அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலா பயன்படுத்துற கடுகு விட ரொம்ப சின்னதா இருக்கும். அது வந்து அந்த பழைய பாடல்கள் நிறைய இந்த பென்சில் கடுகு பத்தி குறிப்பு இருக்கு. அது வந்து பேய் ஓட்டக்கூடியது, தீய சக்திகள் வராமல் அண்டக்கூடியது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கலிங்கத்து பரணி புறநானூர்ல பாத்தீங்கன்னா அந்த ஐயவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்சிறு கடுகை அரைத்து நிலைவாசல தடவி வைப்பாங்க அப்படிங்கிற பாடல்கள் இருக்கு. அப்போ வந்து இப்போ ஒரு போர் வீரன் போர்ல அடிபட்டு இறந்து போயிட்டான்னா அங்கே இறந்து போயிடுவான். அடிபட்டு வீட்டுக்குள்ள திருப்பி வரான் அப்படின்னா அவனுடைய அந்த ரத்த வாசனையை பிடித்து கொண்டு அந்த போர்க்களத்துல சுற்றி இருக்கக்கூடிய பேய்கள், பிணம் தின்னக்கூடிய பேய்கள் எல்லாம் வந்து பின்னாடியே வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிலவியது. அதுக்காக வெண்சிறு கடுகை அரைச்சு பூசி வச்சிருப்பாங்க. சோ இது வந்து அந்த ஆனா இங்க இந்த பாட்டுல அதையே சொல்லப்படுது அப்படின்னா அந்த சின்ன அளவு கூட அவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள். புல்லறி உடையவர்கள் இந்த சின்ன அளவு கூட நல்லது செய்ய மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்பு. எப்படின்னா வறுமை உற்று இருக்கக்கூடிய காலத்திலும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் வராது. சரி, நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இப்பதான் நமக்கு ஏதோ சொல்வதற்காகத்தான் நமக்கு வாழ்க்கை இந்த வறுமையை கொடுத்துருக்குது, நம்ம இனிமே நல்லபடியா நடந்துப்போம் அப்படின்றது என்ன வருமா? வராது. விழுப்பினி கண்ணும், சரி நோய்வாய்ப்பட்ட கண்ணும், ஐயோ நோய்வாய்ப்பட்டு இனிமே எப்படி இருந்தாலும் போகதான் போறோம், அதுக்குள்ள நல்லது செஞ்சுட்டு போடலாமே அப்படின்னா அதுவும் அந்த எண்ணமும் வராது. வறுமை மனத்தாரே ஆகி, வறுமை என்பது இல்லாமைதான். இங்க இல்லாமை என்பது பொருள் இல்லாமை மட்டுமல்ல, மனத்துல அறம் என்பது இல்லாமை. வறுமை மனத்தரை ஆகி மறுமையை அனைத்தானும் ஆற்றிய காலத்தும் சிந்தியார். மறுமைக்கு தேவையான விஷயங்களை இப்போதே செய்து வைத்துக் கொள்வோம் என்பதை ஒரு ஐயவி எனக்கூடிய வெண்சிறு கடுகு அளவு கூட அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். அப்போ இவர்கள் தான் புல்லறிவுடையவர்கள். எந்த விதமான இம்மை வாழ்க்கையும் அவங்க சரியா வாழல, மறுமைக்கான அறநெறிகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. இதுதான் அவர்களுடைய இயல்பு. இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் புல்லறிவுடையவர்களை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. புல்லறிவாளருக்கு அறநினைவு துன்ப காலத்தும் இல்ல, இன்ப காலத்தும் தோன்றாது. துன்ப காலத்திலையும் தோன்றாது, இன்ப காலத்திலும் தோன்றாது. ஏதாவது ஒரு சமயம் வரணும் இல்லையா? துன்பப்படும் போதாவது ஐயோ இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, இனிமே நம்ம நல்ல நிலைமைக்கு மாறும்பொழுது இதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு நம்ம நல்ல கதியை அடைவதற்குரிய செயல்களை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம்னா அதுவும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. சோ இதுதான் அவருடைய
இயல்பு. சரி, நிறைவு பாடல்ல இந்த உடம்பை பெற்றிருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த மானுட பிறவி, இந்த உடல் இந்த மானுட பிறவியோடு ஒரு பிறவி ஒருவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அது பெறற்கரிய பேரு. ஏன்னா எத்தனையோ புல்லாகி பூண்டாகி எத்தனையோ பிறவிகள் கழிந்துதான் மானுட பிறவி என்ற ஒன்று கிடைக்கிறது. அப்போ இந்த மானுட பிறவில இந்த உடம்பு பெற்றதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. என்னன்னா நம்ம பிறருக்கு உதவ வேண்டும் என்பது, பிறருக்கு உதவும்படியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் அது எதையுமே செய்யறது கிடையாது. சரி, நிலையா நம்ம இங்கேயே வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறானா அப்படின்னா அவனுடைய மனதுக்கு உகந்தவர்களை, அவன் மனதுக்கு மிக விருப்பமானவர்களை கூற்றம் அவன் கண் முன்னாடியே கொண்டு போகக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அப்படி பார்த்தும் கூட அப்ப ஒரு கூற்றம் ஒருவனை கொண்டு போகிறதால் அடுத்து நமக்கும் அதே நிலைமைதான் என்பதை புரிந்திருந்தும் கூட அவர்கள் மறுமைக்குரிய செயல்களை செய்யாமல் இருப்பார்கள் என்றால் இந்த மானுட பிறவி பெற்றதனுடைய பயன்தான் என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டு கேக்குது. என்னே மற்ற இவ்வுடம்பு பெற்றும் அறம் நினையார் கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை அன்னோ அளவிறந்த காதர் தம் ஆறுயிர் அன்னார் கொள இழைக்கும் கூற்றமும் கண்டு. அந்த கூற்றத்தை பார்த்த பிறகும் நேருக்கு நேராக தன்னுடைய மனதுக்கு உகந்தவர்களை இந்த கூற்றம் கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்த பின்னாலும் கூட தான் ஏதோ இந்த உலகத்திலேயே எப்படியே இருந்துட போறோம் அப்படிங்கிற நினைப்போட பிறர்க்கரிய மானிட பிறவி இந்த உடம்பு பெற்றதனுடைய பயனை சிறிது கூட அதனுடைய பயன் தருவது போல நடந்து கொள்ளாமல் கொன்னேன்னா வெறுமையாக எந்த விதமான அறச்செயல்களோ அறச்சிந்தனையோ எதுவுமே இல்லாமல் ஒருவன் வாழ்நாளை கழிக்கிறான் என்றால் அவனை புல்லறிவுடையவன் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? என்னே மற்ற உடம்பு பெற்றும் அறம் நினையார். அப்போ அறம், இந்த உடம்பு பெற்றதனுடைய பயன் என்ன? அறம் நினைப்பதுதான். அது ரொம்ப அழகா சொல்றது வரி. என்னே மற்ற உடம்பு பெற்றும் அறம் நினையார். இந்த உடம்பை பெற்றிருந்தால் அறம் நினைப்பதுதான் அதனுடைய கடமை. இந்த பெருதற்கரிய இந்த மானிட பிறவியாகிய இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதன் மூலமாக நாம் அறம் நினைக்க வேண்டும். அது அறம் என்பது எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். நல்ல சொல்லாக இருக்கலாம், நல்ல செயலாக இருக்கலாம், கொடுத்து உதவுவதாக இருக்கலாம், எதமானாலும் இருக்கலாம். ஆனால் அறம் என்பதை நினைக்க வேண்டும். கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை. கொன்னேன்னா வீணாக தங்களுடைய வாழ்நாள்களை கழிப்பார்கள். அன்னோ என்பது இங்க ஒரு எக்ஸ்பிளமேஷன் மாதிரி. அடடா அப்படியா, இந்த மாதிரியாவே ஒருத்த வீணாக்குவான் வாழ்நாள். அளவிறந்த காதர்த்தம் ஆறுயிர் அன்னார். அளவு கடந்து தாம் அன்பு செய்யக்கூடியவர்களை இந்த கூற்றம் கொண்டு போகக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களும் போகத்தான் போறாங்க. அவர்களுக்குரிய பொருள்கள் எல்லாம் அவங்களை விட்டு விலகுது போல அவங்களும் ஒரு நாள் போகத போறாங்க. ஆனாலும் இந்த கூற்றத்தை பார்த்த பிறகும் கூட இந்த உடம்பு பெற்றதற்குரிய பலனை செய்யாமல், அறத்தை செய்யாமல் வீணாக வாழ்நாளை கழிக்கிறார்கள் என்றால் அவர்களை புல்லறிவுடையவர்கள் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லணும்? எனவே இந்த மாநில யாக்கையை பெற்றதனுடைய பலன் என்பது அறம் செய்வதுதான். அதை செய்பவர்கள், அப்படி செய்பவர்கள் அறிவுடையவர்கள். அப்படி செய்யாமல் இந்த வாழ்நாளை வீணாக கழிப்பவர்கள் புல்லறிவுடையவர்கள். அப்படிங்கிறத இந்த யாக்கை நிலையாமை அறிந்திருந்தும் அறம் செய்யாது நற்கதியை இழப்பவர்கள் யாரோ அவர்கள் புல்லறிவுடையவர்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. சோ இந்த அதிகாரம் முழுக்கவே நம்ம புல்லறிவுடையவை என்பது இந்த மானுட பிறவிக்குரிய பயனை யார் சரியாக செயல்படுத்தவில்லையோ அவர்கள் புல்லறிவுடையவர்கள் அப்படிங்கிறத சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த அதிகாரம் பேதமை. நம்ம அடுத்த வகுப்புல அதை பார்க்கலாம். நன்றி.